வானாதி வானங்களே, கர்த்தரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, அவரை துதியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதியாகமம் 31 அதிகாரம் 29 வசனம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் அந்நியர்களுடனும் பேசி தீமைகளை நிறுத்துகிறார் என்பதே. யாக்கோபு தன்னுடைய அண்ணனான ஏசாவுக்கு பயந்து பெத்துவேலனாகிய லாபான் வீட்டிற்கு போய் சேர்ந்தான். அங்கேயே லாபானின் பெண்களை திருமணம் செய்து தன்னுடைய குடும்பத்தை கட்டினான். பிறகு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு வரவேண்டும் என்று ஆலோசனை செய்து கர்த்தரிடத்தில் கேட்டான். ஆனால் யாக்கோபு சொந்த ஊருக்கு செல்லாதபடிக்கு லாபானோ அவனை தடுத்தான். ஆனாலும் தக்க சமயத்தில் அங்கிருந்து யாக்கோபு புறப்பட்ட போது அவனை துரத்தி வந்த லாபானிடத்தில் கர்த்தர் பேசி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். கர்த்தர் தன்னிடத்தில் பேசினதை லாபான் யாக்கோபுவுக்கு தெரிவித்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடையவர்களை காப்பாற்றுவதற்காக அந்நியர்களுடனும் பேசுகிறார். என்னதான் நமக்கு எதிரான ஆயுதங்கள், ஆலோசனைகள், சதித்திட்டங்கள், எதிர்ப்புகள் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் அவைகளை தடுத்து நிறுத்துகிறவராயிருக்கிறார். நமக்கு எதிரான அந்நியர்களுடனும் பேசி கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார். எந்த ஆபத்தும் நேரிடாதபடிக்கு, எந்த பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை விசுவாசிக்கிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. எந்த ஆபத்தும் நேரிடாதபடிக்கு நீரே எங்களை பாதுகாக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.